என் நிலையிலும் விட்டு பிரியா மேன்மை இது நட்பு. ஏதாவது ஆதாயம் இருக்க நினைச்சிட்டு நட்பு பூண்டவர்களுடைய நட்பு சரியான நட்பு அன்று. எந்த நிலையிலும் விட்டு பிரியக்கூடாது. இதுக்காக தான் நம்ம கீழ் வகுப்புகள்ல 5ஆம் வகுப்புகளுக்குள்ளாக படம் போட்டு கதை போட்டிருப்பாங்க. 4 எருதுகளும் சிங்கமும் என்று. தனித்தனியா மேய்ந்தா இந்த சிங்கமானது அடித்து போட்டுவிடும். 4ம் சேர்ந்து மேய்கிற போது ஒன்றை பற்றுகிற போது மற்ற 3ம் அதை முட்டுகிற போது அது பயப்படும். ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக 5ஆம் வகுப்பிற்குள்ளாக இந்த மாதிரி கதையை போட்டிருப்பாங்க. அப்புறம் ஒற்றை குச்சியும் கட்டுக்குச்சியும் என்று போட்டு ஒற்றுமையாக இருப்பதற்கு அது ஒரு கதை போட்டிருப்பாங்க. தனியா குச்சி இருந்தா உடைச்சிடலாம், கட்டாக இருந்தா உடைக்க முடியாது. அதனால ஒற்றுமையாக இருப்பதற்காகவும் நட்போடு இருப்பதற்காகவும் அந்த கதையெல்லாம் போட்டிருப்பாங்க. நட்பை பற்றி பேசாத அறநூல்கள் எதுவும் இல்லை. அந்த அளவுக்கு நட்பு இருக்கு. இந்த நட்பு என்கிற அதிகாரம் வருவதற்கு முன்னாலேயே 74வது குறள்ல அன்பு எனும் ஆர்வமுடைமை அது என்னும் நண்பென்னும் நாடாச் சிறப்பு என்று அன்புடைமையில இந்த நட்பினுடைய பெருமையை சொல்லுகிறார். அடுத்து 11வது அதிகாரம் நடுவு நிலைமை இல்ல இன்சொல். 11வது அதிகாரத்துல மறவர்க்க மாசற்றார்கள் துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு என்று 11வது குறள்ல 16வது அதிகாரத்துல 6வது குறள் செய்நன்றி அறிதல் என்கிற அதிகாரத்துல வருகிறது. அதிலேயே எழுமை எழுபிறப்புமுள்ளோர் தம்கம் விழுமம் துடைத்தவர் நட்பு என்பதையும் கூட அன்புடைமை செய்நன்றி அறிதல் என்ற 2 அதிகாரங்களிலும் முன்கூட்டியே கூறிவிடுகிறார். அப்புறம் இறைமாட்சியை கூட நட்பை உறுப்பாக சுட்டிக்காட்டி 389வது குறள் 81வது குறள்ல சொல்லுகிறார். அதன் விரிவை நட்பு நட்பாராய்தல் பழமை தீநட்பு கூடா நட்பு என்கிற 5 அதிகாரங்களில் விரிவாக சொல்லப்படுகிறது. இவற்றை தவிர பெரியாரை துணை கோடல் பெரியாரை பிழையாமை சிற்றினம் சேராமை இந்த 3ம் கூட நட்பை அடிப்படையாக கொண்டதுதான். பெரியாரை துணை கோடல் என்பது எப்படி நட்பாக கொள்ளப்படும் என்று சொன்னால் அது உண்மைதான். நான் மிக இளம் வயதிலே இருக்கிற போது சிறுவனாக இருந்த காலத்திலேயே மிக வயதடைந்தவர்கள் விரும்பி அழைத்து பேசுவார்கள். பிறகு நான் இந்த சமூக சேவைகளிலே ஈடுபடுகிற போது அவர்களுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு வகையில் பயன்பெற்று இருக்கிறார்கள், அவருடைய பேர பிள்ளைகள். நான் ஒரு 20-22 வயது இருக்கிற காலத்துல அவருடைய பேர 10-12 வயது பிள்ளைகள் பயன்பெற்று இருக்கிறார்கள் என்பதற்காக அவங்க அப்பா அம்மா பேச மாட்டாங்க, அவங்க தாத்தா பாட்டி பேசுவாங்க. நான் எங்கே சென்றாலும் அந்த இடத்தில் நிறுத்தி பேசுகிற வழக்கம் உண்டு. அதே எங்களுடைய வீட்டிலேயும் கூட கேட்பார்கள், எப்படி இவ்வளவு பெரிய ஆட்கள் எல்லாம் முன்னை நிறுத்தி பேசுகிறார்கள் என்று. அந்த அன்பும் நட்பும் இருக்கிறதே அதுக்கு எல்லை கிடையாது. யார் யாரை விரும்புகிறார்களோ அவர்கள் தங்களை மிகவும் நேசிப்பவர்களாகவும் நட்புடையவர்களாகவும் பழகுவார்கள் என்பது நியதி. அந்த அடிப்படையில் பெரியாரை பிழையாமை என்பதும் பெரியாரை துணைகோடல் என்பதும் நட்பினுடைய வகைப்பட்டதான். சிற்றினை சேராமை என்பது தீநட்பு கூட நட்பு என்று சொன்னோம். அந்த அடிப்படையிலே அது மாதிரி பிள்ளைகளோடு சேராமல் பார்த்து கொள்வது நல்லது என்பதை நமக்கு முன்னாலேயே திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார் என்கிற முகவுரையோடு நாம் ஐங்குறுநூறுல கூட ஒரு செய்தி வருகிறது. தலைவனால் வளம் பெற்று வாழும் பாணன் ஒருவனே தலைவன் செய்யும் தீச்செயலை தாங்காதவனாக அந்த பாணன் நீ சரியில்லை, நீ உன்னுடைய இதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்வதாக ஐங்குறுநூறு 480வது பாடல். நினக்கு யாம் பாணரும் அல்லேம் எமக்கு நீயும் குருசிலை அல்லை மாதோ நின் வெங்காதலி தன் மனை புலம்பி ஈரிதல் உண்கண் உகுத்த பூசல் கேட்டு மருளாதோயே. உன்னுடைய மனைவி மிகவும் வீட்டிலே துன்பப்பட்டு கொண்டு உன்னுடைய வரவு இல்லாமையால் வெளியில எங்கெங்கே சுத்திட்டு இருக்கான். அதற்காக இவன் கடிந்து கொள்கிறான். அதை இடித்துரைக்கிற பண்பு நண்பனுக்கு இருக்க வேண்டும்.
அதனால் அவன் தன் மீது கோபப்படுவான் என்றோ நட்பு முறிந்துவிடும் என்றோ கவலை கொள்ளலாகாது என்பது அந்த கருத்து. அவன் இன்னொரு நாளைக்கு சிந்திச்சு பார்ப்பான். இன்னைக்கு கோபத்துல நீ எல்லாம் ஒரு நண்பனா போடா அப்படின்னு சொல்லிட்டாலும் கூட பின்னாலே ஒரு காலத்திலே அவன் சில நாள்கள் கழித்தோ, சில வாரங்கள் கழித்தோ, சில மாதங்கள் கழித்தோ கூட அவன் உணர்கிற வாய்ப்பு இருக்கிறது என்பதனாலே நல்ல நண்பன் என்பவன் அவனுக்கு சிறந்த முறையில் அறிவுரை கூற வேண்டும் என்பதுதான் கருத்து. எடுத்து முதலாவது குறள் பார்ப்போம். 781. செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு. நட்பின் செயற்கரிய யாவுள, நட்பின் செயற்கரிய யாவுள ஒரு கருத்து. இரண்டாவது, அதுபோல் வினைக்கரிய காப்பு யாவுள, வினைக்கரிய காப்பு யாவுள. இது குறளுக்குள்ளான பொருள் விளக்கம். இதுக்கு முன்பொருள் ஒருவர் வாழ்வில் நட்பு செய்தல் போல் செய்தற்கு அரியவை எவை உள்ளன, வேறு எவையும் இல்லை. ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு துணை புரிவது நட்பை விட வேறு எதுவும் இல்லை என்பது அதனுடைய முன்பொருள். செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு. இதுல ஒரு கருத்து. 335. அகவாழ்வுக்கு மனைவி எந்த அளவுக்கு முக்கியமோ வாழ்க்கை துணை நலம், அதுபோல புற வாழ்வுக்கு நட்பு மிகவும் முக்கியம். நட்பு அவனுடைய காரியத்தை சாதித்து கொண்டு சென்று விடுகிறவனை நட்பாக கொள்ளக்கூடாது. சில பேர் அப்படிப்பட்ட தான் வேலை ஆகிற மட்டும் கூட இருப்பான். தன்னுடைய வேலை ஆனவுடன் அவன் நம்மிடம் ஏதாவது உதவி கேட்டு விட்டால் என்ன செய்வது என்று மெல்ல நகர்ந்து விடுவான். அது மாதிரி நட்பினை கொள்ளலாகாது என்பதனாலதான் செயற்கரிய யாவுள, நட்பின் செயற்கரிய யாவுள அதுபோல் வினைக்கரிய காப்பு யாவுள. அதை போல சிறந்த நண்பனாக உள்ளவன் வேறு யார் இருப்பார்கள்? அந்த நட்பு வேறு எதுவாக இருக்கும்? நட்பு தான் மிகச் சிறந்தது என்பதை இந்த முதலாவது குறளிலே வலியுறுத்துகிறார். இதுல இன்னொரு கருத்து. ராமாயணத்துல சுக்ரீவன் ராமனை அனுமன் மூலமாக நண்பனாக பெறுகிறான் என்கிற செய்தி எல்லோரும் அறிந்ததுதான். அப்போ முதலாக அந்த இலங்கைக்கு சென்றவுடன் சுவேலமலை என்று ஒரு மலை அங்கே இருக்கிறது. அதில் ஏறி சுக்ரீவனும் ராமனுடைய மற்ற தம்பியர் மற்றவர்களும் பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இவர்கள் நம்முடைய நாட்டை பார்க்கிறார்கள் என்பதை அறிந்த ராவணன் ஒரு சிகர கோட்டையின் கோபுரத்தின் மீது ஏறி இவர்களை பார்க்கிறான். இந்த ராவணனை பார்த்தவுடன் இவன் இந்த ராமனுடைய நட்பு இன்னும் அதிகமாக வேண்டும் என்கிற உந்துதல் காரணமாக 2 பேரும் மனைவி பிரிந்திருப்பவர்கள், இருவருடைய மனைவியரையும் வெவ்வேறு ஆட்கள் பிரித்திருக்கிறார்கள். இப்ப ராமனோட மனைவி அவன் கவர்ந்து சென்றான் என்பதனாலே இவன் கோபப்பட்டு அவன் மேல் தாவுகிறான். சுவேலமலையிலிருந்து அவன் நிற்கிற சிகரத்துக்கு தாவுகிறான் சுக்ரீவன். அப்படி தாவி சென்ற போது இங்கு இருக்கிறவர்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள். ஏனென்றால் அவன் ராவணனிடம் சென்று சுக்ரீவனால் தப்பி வருவது என்பது இயலாது என்பதனாலே பதறுகிறார்கள். ஆனால் அவனிடம் சண்டையிட்டு அவனுடைய முடியை பறித்து கொண்டு வந்து விடுகிறான். அப்பொழுது ராமன் அவனை கண்டிக்கிறான். அவன் எதிரியாக இருந்தாலும் கூட அவன் எவ்வளவு பெரிய வீரன், ஒரு நாட்டினுடைய தலைவன், அவனுடைய நாட்டுக்குள்ளேயே நீ இவ்வாறு சென்று செய்து விட்டாய், அது மிகப்பெரிய பிழை என்று அவன் நட்பின் காரணமாக அவனை கண்டிக்கிறான் என்பது ஒரு செய்தி, ராமாயணத்தில் உள்ள ஒரு செய்தி. ஆக வினைக்கு செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு என்பது. 2வது குறள். நிறை நீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு. இது குறளுக்குள்ளே எப்படி பொருள் பார்க்கலாம்னா, நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர, பிறைமதி நிறை நீர, நீரவர் கேண்மை அதாவது நல்ல தன்மை உடையவர்கள், நல்ல நண்பர்கள் என்பது பொருள் நீரவர் என்பதற்கு.
அப்படிப்பட்டவருடைய உறவு பிறைமதி நிறை நீர, அதாவது நிறை நீர என்றால் பௌர்ணமி என்று சொல்கிறோமே வழக்குல, அந்த முழு நிலவை போன்றது அந்த நட்பு வளரும். பேதையார் நட்பு பிறைமதி பின்னீர, அப்படி அப்படி பிரிச்சு படிச்சோம்னா பொருள் வளம். பின்னீரன்னா அமாவாசை நோக்கி தேய்விரையாக வருகிறதே, அதை எப்படி சொல்லுகிறார்? ஒரு ஓமை, சிறப்பான ஓமையாக இந்த குறளிலே சொல்லுகிறார். அறிவாளருடைய நட்பானது வளர்பிறை போல் படிப்படியே வளர்ந்து முழுமை வரும். அறிவிலாருடைய நட்பு முழுமதி படிப்படியை தேர்ந்து இல்லாமல் போவதை போல ஆகிவிடும் என்பதை நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு என்ற குறள் மூலமாக விளக்குகிறார். இதுல ஒரு செய்தி, நாலடியார்ல இந்த குறளை அப்படியே எடுத்து போட்டிருக்கார். பெரியவர் கேண்மை பிறை போல நாளும் வரிசை வரிசையா நந்தும், வரிசையால் வானூர் மதியம் போல் வைகளும் தேயுமே தானே சிறியார் தொடர்பு என்று 125வது பாடல் நாலடியார்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை அப்படியே எடுத்து கையாண்டிருக்கிறார். ஒருவர் நட்பு இருவர் புரை என்பது வழங்குகிற மொழி. நெருங்கிய நட்பில் அறிந்தோ அறியாமலோ சிறிது மனக்குறை ஏற்பட்டாலும் கூட அவற்றை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பது கருத்து. அடம் முடிச்சுக்கிட்டு அவரோட நான் சேரவே மாட்டேன் என்று சொல்லக்கூடாது. சில பேர் இப்ப இந்த அரசியல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல் ஆதாயத்திற்காக சென்று சேருவார்கள். அது பின்னால தேங்காய் முடி உடைஞ்ச மாதிரி உடைஞ்சா உடைஞ்சதுதான், அது மாதிரிதான் இருக்கும். அது ஒட்டாது என்பது கருத்து. அறிவாளர் நட்பானது வளருகுறை போல் படிப்படியாக வளர வேண்டும் என்பதுதான் கருத்து. அறிவில்லாதவருடைய நட்பு தேய்வரை போல் தேய்ந்துவிடும் என்பதையும் நாம் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்து இங்கே ஒரு இனிய செய்தி, ஒரு கருத்து. நத்தத்தனார் என்று ஒரு புலவர், அவர் இடைக்கழி நாட்டு நல்லூரிலே பிறந்ததனால இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் என்றும் பெயர். ஏன் அவரை இங்கே சொல்லுகிறோம் என்றால், நல்லியக்கோடன் என்று ஒரு குறுநில மன்னன், அவன் இவருடைய புலமையில் ஆழ்ந்த பற்று கொண்டவனாய் அவரை வரவழைத்து அவரோடு மிகுந்த நட்பு கொண்டிருந்தான். அவருடைய அறிவாற்றலும் அவருடைய புலமை திறனையும் கண்டு வியந்து பாராட்டம் அவருக்கு தேவையான பரிசில் பொருள்களை எல்லாம் கொடுத்து அவரை நண்பனாக வைத்துக் கொண்டான். அவன் அந்த குறுநில மன்னன் பெயர் நல்லிய கோடன். இவர் பேர் இடைக்குன்றூர் இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் என்பது அவருடைய பெயர். நல்லூரிலே பிறந்தார். அது இடைக்கழி நாடு என்கிற பகுதியிலே இருந்தது. அதனால இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் என்கிற புலவர் இந்த நல்லியக்கூடன் மீது ஒரு பாடல் பாடினார். அது சங்க இலக்கியத்திலே இடம்பெற்று விட்டது. அது சிறுபாராற்றுப்படை என்பது. இப்ப இந்த நட்பானது எந்த அளவுக்கு வளர்ந்து நிறைநீர நீரவர் கேண்மையாக இருக்கிறது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப நத்தத்தனார் திருக்குறளை பற்றி ஒரு திருவள்ளுவர் மாலையில ஒரு பாடல் சொல்லியிருக்கார். இந்த நல்லூர் இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் 1330 அருங்குறளும் பாயிரத்தோடு பகர்ந்ததன் பின் போய் ஒருத்தர் வாய் கேட்க நூல் உளவோ மண்ணு தமிழ் புலவராய் கேட்க வீட்டிருக்கான். இந்த ஒன்றை படிச்சாலே போதுங்க. அவை கூட திருவாசகம் திருமந்திரம் இதெல்லாம் படிக்கணும்னு ஒரு பாட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா இது ஒன்னே போதும். 1330 அருங்குறளும் பாயிரத்தோடு பகிர்ந்ததைக்கும் போய் ஒருத்தர் வாய் கேட்க நூல் உளவோ, வேற நூல் இருக்குதா அப்படின்னா இல்ல, இதுலயே எல்லாமே அடங்கிருது. இப்ப இதுல இருந்தா இப்ப நாலடியார்ல இருந்து ஒரு பாட்டு சொன்னா அந்த பாட்டு என்ன இதுல இருந்து இருக்கு? திருக்குறளை அடிப்படையாக கொண்டுதான் அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது என்பதனால நாம் அதை ஒரு செய்தியாக தெரிந்து கொள்ளலாம். அடுத்து 3வது, நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு. படிக்குந்தோறும் நூலில் சுவை பெருகுவது போல் பழகுந்தோறும் பண்பு மிக்கவர் நட்பு பெருகிய நலம் செய்யும். இப்போ இந்த ஒரு காலகட்டம் ஒரு தேக்கம் இருக்கிறது. படிப்பவர் எல்லோரும் படித்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது
அந்த காட்சி ஊடகங்கள்லாம் வந்ததற்கு பிறகு அந்த படிப்பு குறைந்திருக்கிறது, கேள்வி செல்வமும் குறைந்திருக்கிறது. அந்த காலகட்டங்கள் எல்லாம் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்பதை போல் விரும்பி சென்று கேட்பார்கள். படிக்காதவர்கள் கூட அது கல்லாமையிலே திருவள்ளுவரே சொல்லுகிறார், நீ படிக்கலைனாலும் பரவாயில்ல கேளு, கற்றிலனாயினும் கேட்க. அது உன்னுடைய வாழ்க்கையில உர்க்கத்தின் ஊற்றாம் துணையாக ஏதேனும் தடை ஏற்படுகிற போது அந்த கேள்வி செல்வமானது உனக்கு நல்லதை தரும் என்று சொல்லுவார். அதே போல படகுந்தோறும் நூலில் சுவை பெருகுவதை போல, நூலில் என்ன சார் சுவை இருக்கிறதுன்னா அது படிக்கிறதுல அவ்வளவு இன்பம். அந்த இன்பத்தை நுகர்ந்தவர்கள் அந்த படிப்பிலிருந்து வெளிவர முடியாது, அப்படிப்பட்ட சுவை உடையது. அதே போல நாம் பழகுகிற நட்பிலே மிகுதியான அன்புடன் நம் பழகுகிற அவரும் அன்பு பெற்று இருப்பாரே, ஆனால் அந்த நட்பானது எப்படி நூலோடு நாம் நெருங்கிய தொடர்புடையவராக இருக்கிறோமோ அதுபோல் அந்த நண்பனுடைய நட்பானது நமக்கு மிகுந்த பயனுடையதாக இருக்கும் என்பதை இந்த குரல் மூலமாக சொல்லுகிறார். நவில்தோறும் நூல்நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்கிற குரல் மூலமாக இதுல இது இந்த நூல் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை தருகிறேன். உள்ளுதோறு உள்ளுதோறு உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்று திருவள்ளுவ மாலையில் ஒரு பாடல் வருகிறது. அப்புறம் நம்ம சிவபிரகாஷ் வடலூர் வள்ளல் பெருமான் வான்கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நற்கருப்பை சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கணித்தின் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்புதுவே என்று இந்த நூல்களை பயில்வதனால் பெறுகின்ற பயன்களை இவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். அப்புறம் சுந்தரர் தேவார பாடலையும் இவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், தேன் படிக்கும் இப்படி இருக்கு பாருங்க, தேன் படிக்கும் அமுதாமின் திருப்பாட்டை தினந்தோறும் நான் படிக்கும் போது என்னை நான் அறியேன். உன் பாட்டை, சுந்தரருடைய பாட்டை நான் படிக்கும் பொழுது என்னையே நான் அறிந்து கொள்வதில்லை, அப்படி நான் ஊறி திளைப்பேன் என்று சொல்லுகிறார். நான் ஒன்றோ ஊன் படிக்கும், உளம் படிக்கும், உயிர் படிக்கும், உயிர்க்கு உயிராம் தான் படிக்கும், அனுபவம் தான் அனுபவம் தான் தனிக்கருணை பெருந்தகையே என்று சுந்தரருடைய பாடலை பற்றி இங்கு சிறப்பாக சொல்லுகிறார். தஞ்சை வாணன் கோவை என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலிலே தேரும் தோறும் இனிதாம் தமிழ் என்று அந்த தமிழை படித்தால் அப்படி இனிமையாக இருக்கும் என்று தஞ்சை வாணன் கோவை கூறுகிறது. கம்பநாடன் கவிதை போல் கற்றோருக்கு இதயம் கழியாதே என்று ஒரு சொலவடை உண்டு. கண்ணூர் பாயில் கூற்றனின் கனிந்த கவிபாட என்று திருக்கருவி 10 அந்தாதி என்கிற நூல் கூறுகிறது. பாரதிதாசன் கனியடை ஏறிய சுலையும் முற்றல் கழையடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாயடை ஏறிய சுவையும் நனிவசு பொழியும் பாலும் தன்னை நல்கிய குளிரள நேரும் இனியன என்பேன், எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று பாரதிதாசன் பாடுகிறார். இதனாலெல்லாம் நாம் நூல் பயிலுதல் எவ்வளவு சுவையானது என்பதை பார்க்கிறோம். அதை போன்று நாம் நம்முடைய நட்பையும் பேணுதல் இனிமை தரக்கூடியது என்பதை இதன் மூலமாக விளக்குகிறார். 3, இதில் உருத்திரம் கண்ணனார் என்று ஒரு புலவர், நாம் ஏற்கனவே அவரை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். அவர் தொண்டைமான் இளந்தரேன் என்பவனை பற்றி அவரோடு மிகுந்த நட்புடையவராக விளங்கினார். அப்படி நட்புடையவராக விளங்கிய அந்த உருத்திரங்கண்ணனார் பெரும்பானாற்று படை என்று ஒரு நூலை அவன் பேரில் எழுதினார். நம்ம சிறுபானாற்று படை பார்த்தோம் இல்லையா, அதை போல நல்லூர் நத்தத்தனார் பாடினார் என்று நல்லிய கோடனை. இப்ப இவர் தொண்டைமான் இளந்தரையன் மீது பெரும்பானாற்று படை என்கிற நூலை சொல்லியிருக்கிறார். அதன் மூலமாக அவருடைய நட்பை மிகவும் விளங்கி இருக்கிறார். இவரே பட்டினப்பாலை என்கிற நூலை நம்முடைய கரிகால் சோழன் மீது பாடினார். கரிகால் சோழன் அதற்காக 16,000 பொன் கொடுத்தான் என்று வருகிறது. ஒரு பொன் என்பது ஒரு பவுன் என்று வைத்துக் கொண்டால் 16,000 பொன்னை பெருக்க 160 கோடி ரூபாய் வருது. அவ்வளவு கொடுத்துருப்பானா தெரியல எனக்கு. அதுல பாருங்க, இவனுடைய பெருமையை அந்த பட்டினப்பாளையில 2 வரி மட்டும் நான் சொல்றேன், 2 அடிகள் மட்டும். மலை அகழ்க்குவனே, கடல் தூர்க்குவனே, வான் வீழ்க்குவனே, வழி மாற்றுவனே. இப்போ நடக்குது. இப்ப எப்படி நடக்குதுன்னா திருட்டா நடக்குது.
மலை அகழ்க்குவனே, பாறைகளை உடைத்து கொண்டு போகிறார்கள் மலையெல்லாம். மணலை அள்ளுவனே என்று இப்பொழுது பாடலாம். அவர் பாடுகிற முறை வேறு. அதாவது அவன் இவ்வளவு வீரம் தீரம் செறிவு உடையவன், அவரை எதிர்த்து நின்றால் அந்த மலையை கூட பெயர்க்கக்கூடிய ஆற்றல் உடையவனாக விளங்கினான் என்று அந்த பட்டினப்பாடலிலே வருகிறது 2 அடிகள். அதற்காக இவனுக்கு இப்படிப்பட்ட பரிசுகள் எல்லாம் கிடைத்தது என்பதை நாம் அந்த செய்தியின் மூலமாக நாம் பார்க்கிறோம். 4வது ஊர்தான் நகுதல் பொருட்டு என்று நற்றல் மிகுதிக்கன் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. இடித்தல் என்றால் அதை இடித்து சொல்லுதல், அதாவது ஸ்ட்ராங்கா சொல்றது அப்படின்னு சொல்லுவோம். நல்லா தெளிவாக செய்யக்கூடாதுப்பா, செய்யக்கூடாதுதான் என்று இடித்து சொல்லுவது. அப்படி உள்ள நட்பாக இருக்க வேண்டும் என்பதை ஒருவர் நட்பு கொள்வது சிரித்து மகிழ்வதற்காக மட்டுமன்று, வரம்பு மீறி நண்பன் செல்லும் போது அதை இடித்து கூற வேண்டும், நீ செய்வது தவறு என்று சொல்ல வேண்டும் என்பதை ஆலத்தூர் கிழார் குளமுற்றத்து துஞ்சிய கெல்லிவளனுடைய நட்பு கொண்டிருந்தார். ரொம்ப இந்த புலவர்களிலே மிக சிறப்பான புலவர் எனக்கு ஆலத்தூர் கிழார் தான். அவன் ஒரு அரசனோட போரிட போறான். போரிட போற போது இவர் தடுக்கிறார், போகாதப்பா வேண்டாம் அப்படின்னு. மீறிய கிள்ளிவளவன் போறான், திரும்ப போய் சண்டை போட போறான். நேர ஆன் தி ஸ்பாட் அந்த இடத்துக்கே இந்த ஆலத்தூர் கிழார் போகிறார். அவன் இவனுடைய வீரத்தையும் இவனுடைய படையையும் பற்றி கேள்விப்பட்டவனாக அவன் உள்ள இருந்து வெளியே வர மாட்டேங்கிறான். கோட்டைக்குள்ளே இருக்கான். கோட்டை அரண் அல்லவா, அந்த அரண்குள்ளே இருந்து அவன் வெளியே வராம உள்ள இருக்கான். அது அந்த எதிரி படையில உள்ள அந்த குறுநில மண். அப்ப போய் சொல்றான், உனக்கு அப்ப கூட போய் அவர் சொல்றாரு அந்த ஆலத்தூர் கிழார், இப்பா உனக்கு தான் பழி வரும், அவனை பயந்துக்கிட்டு தானே உள்ள இருக்கிறான், பயந்துகிட்டு இருக்க அவனை கூப்பிட்டு அடிக்கிறாங்கிற ஒரு ஒரு அவப்பெயர் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்றாரு. இடித்து கூறுதல் என்பது கொஞ்சம் கூட தயக்கம். போர்க்களத்துல போய் சொல்றாரு, இங்கேயும் கேட்கல, அவன் இங்கேயே கேட்காத அவன் ஏன் கேட்க போறான் அப்படின்னு நினைக்காம அங்கேயும் போய் இடித்து கூறுகிற. அவனே வெளியே வரலையே, ஒவ்வொரு சண்டை போட அவன் தயாராக இல்லை. அது மாதிரி இருக்கிறவன் இன்னும் எதுக்கு வம்பு கழுத்து உன்னுடைய பெயரை அவப்பெயராக மாற்றிக் கொள்கிறாய் என்று சொல்லுகிறார். ஆழத்திற்கிழாருடைய பெருமையை பாருங்க, எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். ஏன்னா பாட்டு பெரிய பாட்டு, இதெல்லாம் பண்ணா போயிட்டே இருக்கும். இதனால அதை நான் தவிர்க்கிறேன். மிகுதிக்கன் மேற்சென்று இடித்தல் பொருள், நகுதல் பொருட்டு நட்டல் மிகுதிக்கன் மேற்சென்று இடித்தல் பொருள். அப்புறம் பாருங்க, இன்னொரு செய்தி, நான் நண்பன் சினந்தாலும் சீறினாலும் தன் செவ்விய கடமையை திருத்தி நெறிப்படுத்துதலே அந்த நண்பனுடைய செயலாக இருக்கு. கெட்ட காலை விட்டனர் என்னாது நட்டோர் என்பது நாட்டினை ஒன்று என்று நாட்டினை நன்று என்று சொல்கிற ஒரு பெருங்கதையினுடைய கருத்து. பெருங்கதை என்கிற நூலிலே வருகிற செய்தி. கெட்ட காலை விட்டனர் என்னாது நட்டோர் என்பது நாட்டினை நன்று. அதை நட்டோர்னா நட்பினை நீ நாட்டினாய் என்று பொருள். நட்பை நீ நிலைநாட்டினாய் என்று பொருள் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இந்த குறளுக்கான செய்தியாக வருகிறது. சில பேர் நாடக நடிப்பை விட நல்லா நடிப்பான். தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக ஒரு நாடக நடிகர்களை விட வாழ்வியல் நடிப்பு கொண்டவர்கள் இருப்பதை நாம் நம்முடைய வாழ்வில பார்க்கலாம். அப்படியே நடித்து செய்வான். இதை திருவிக்காக சொல்லுகிறார் ஒரு கருத்து, பழியூறல் இல்லாத வாழ்வு வாழ்வாகாது, பழியும் வேண்டும். நம்ம சில பேர் படிப்பாங்க, எத்தனையோ, அதாவது தேவையில்லாத பழி இருக்கும். அதாவது இவனை எப்படியாவது எந்த வழியிலேயாவது குறை சொல்ல வேண்டும் என்று இட்டு கட்டி சொல்வது. அப்படி சொல்வது உண்மையில் பழியாகாது என்று திருவிக்கா சொல்லுகிறார். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, காமராஜரை பற்றி அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவரை மிகவும் தாறுமாறாக அவர் சில தவறுகள் செய்திருக்க கூடும், இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அவர் எந்த தவறும் செய்யாத ஒன்றை இவர் செய்ததாக இட்டுக்கட்டி கூறுவது, அவர் சிரித்து விட்டே போய்விடுவார். இது இயல்பாக அவருடைய வாழ்க்கையில் நடந்த, அதைத்தான் இவர் சொல்கிறார், அந்த பழியும் வேண்டும். இது மாதிரி மக்களிலே பல்வேறு விதமான குணாதிசயங்களை, குண இயல்புகளை உடையவர்கள். இப்ப நம்ம எதுக்கு இந்த திருக்குறளை படிச்சு இவ்வளவு
வாங்குறோம்னு சொன்னா நாம என்ன மாதிரி கேரக்டர் என்று நம்மை நாமே வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். நாம என்ன மாதிரி கேரக்டர், என்ன மாதிரி பாத்திர படைப்பாக திருவள்ளுவர் பார்வையில் விளங்குகிறோம் என்பதுதான் மிக இன்றியமையாத ஒன்று. நகுதற் பொருட்டு நாற்றல் மிகுதிக்கன் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. 5ஆம் குறள் பார்ப்போம். புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாம் கடமை தரும். இப்ப இது எல்லாருக்கும் எல்லாம் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, கோப்பெருஞ்சோழனையும் பிசிராந்தையாரையும் சொல்லக்கூடியதுக்கு இந்த குறளை தான் சொல்லுவார்கள். புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும் என்று. இப்ப எனக்கு இளங்குமரனார் ஒரு செய்தி சொல்லியிருக்கார். அதாவது மணிவாசகர் பதிப்பகம் என்று ஒன்று உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நான் அவரோடு பழகியிருக்கேன், மெய்யப்பனார். ஆனா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தவன். நான் வேறு துறையில் இருந்தாலும் கூட அவரோடு நட்பு பூண்டியிருந்தேன். என்னோட ஒரு 30 வயதாவது கூட இருக்கும் அவருக்கு. அவ்வளவு நட்பு கொண்டிருந்தேன். அதான் பெரியாரை துணை கூடல் என்று இருக்கிறது அல்லவா, இது மாதிரி பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் அவர்களோடு பழகி நட்பை பேணுகின்ற தன்மை அடியனுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது. நல்ல நட்போடு இருந்தேன். நான் சில முறை அந்த பல்கலைக்கழகத்திலே பேசி பழகி அவரோடு பல வேறு கூட்டங்களிலே அவரோடு அமர்ந்து கேட்டிருக்கிறேன். மிகப்பெரிய அறிஞர்களுடைய பேச்சுகளை அவரோடு இணைந்து அமர்ந்து கேட்டிருக்கிறேன். அதை நினைவு வைத்து அவர் வேறு சில இடங்களில் என்னை பார்த்தால் அவராக அழைத்து, நான் முன்னாடி பார்த்திருக்க மாட்டேன், அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரேன்னு எனக்கு தெரியாது, அவரே என்னை பார்த்து விட்டு அங்கிருந்து வருவார். அப்படி ஒரு சிறந்த அன்பர். இது பெரிதல்ல, அவருடைய தந்தையார், அவருக்கு பேர் வந்து குங்குளியம் சண்முகனார் என்று பெயர். அவர் வந்து இந்த சன்மார்க்க சங்கத்தை வள்ளலார் அங்கே நிறுவுகிற போது வடலூர்ல தான் வைத்திருந்த நகைகள், தன்னுடைய மனைவியினுடைய கழுத்திலே போட்டிருந்த நகைகளை எல்லாம் கொடுத்து செய்திருக்கிறார் என்கிற செய்தி பின்னாலே தெரியும். அது அப்படி செய்திருந்தா அவர் மறுத்திருப்பார் வள்ளலார். ஆனால் அதையெல்லாம் அவர் பணமாக்கி கொண்டு வந்து கொடுத்து அந்த செயல்படுவதற்கு அப்படி ஒரு நட்பு என்பதை இளங்குமன்னார் இந்த இடத்திலே பதிவு செய்கிறார். இது புறநானூற்றிலே ஒரு பாடல் இருக்கிறது. பிசிராந்தையார் எடைக்குறை எழுதினார். காவிரி சோழ நாட்டு எடைக்குறை எழுதினார். ஒப்பிலார் சான்று. கோப்பெருஞ்சோழனுடன் பிசிராந்தையார் செய்த நட்பை நாம் முன்னாடியே குறிப்பிட்டோம். அதே போல அவர் உயிர் விட்டார் என்பதையும், இவர் கேட்டா என் பெயர் பிசிராந்தையார் என்பார் கோப்பெருஞ்சோழன். கோப்பெருஞ்சோழனை கேட்டார் பிசிராந்தையார் என்று சொல்வார். பிசிராந்தையாரை கேட்டார் கோப்பெருஞ்சோழன் என்று தங்களுடைய பெயரை மாற்றி கொள்வார்களாம், மாற்றி சொல்லுவார்களாம் என்று அந்த செய்தி அங்கே வருகிறது. அப்படியெல்லாம் இருந்தார்கள் என்கிற செய்தி நமக்கு வியப்பை தருகிறது. இப்ப நம்ம தொகுதி 8 13 15 ஒரு மணித்துளி. இதுல ஒரு முக்கியமான செய்தியை நான் இங்கே கூற வேண்டும். அதாவது இது ஆலந்தூர் கிழார் செய்தி தான். ஆலந்தூர் கிழார் வந்து எப்படி அங்கே சொன்னமோ அதே போல் இங்கே வேறொரு அரசனுடைய வேளாண் மறைவிலே வந்த ஒருவருக்கு அவர் எப்படி உதவினார் என்கிற செய்தியை, குளமுற்றத்து தூங்கிய தெளிவளவன் ஒரு உரிமை போன்ற செய்தியை நாம் இங்கு பார்க்கிறோம். அப்ப என்ன சொல்லுகிறார் என்றால், இச்செயல் உனக்கு பழியும் பாவமும் பயக்கும், அஞ்சினான் மீது வெஞ்சமறு தொடுத்தான் என்று உன்னை யாரும் நகைப்பர் என்கிற செய்தி இந்த குரலின் மூலமாக, புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும் என்கிற குரல் மூலமாக சொல்லுகிறார். இதை எயிற்றியனார், பூத நத்தனார், கண்ணகனார் முதலிய புலவர்களும் பாடுகிறார்கள் என்கிற செய்தி நமக்கு இதன் மூலமாக கிடைக்கிறது. நாளை 6ஆம் குறள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.